விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st. நம்புறவங்களுக்கும் சரி நம்பாதவங்களுக்கும் சரி திருவடி சிலையாக இருந்தால் கூட பேசும் தெய்வமாக உயிரோட்டமாக இருந்து இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மனுஷாளுடைய நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும், பிள்ளை பேர் இல்லாதவருக்கும், மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவருக்கும், வழக்கு வாதம்னு இருக்கக்கூடியவங்களுக்கும், மனக்குழப்பம், மாளிகை குழப்பம் உள்ளவங்களுக்கும் அம்பா திருச்சாம்பல்ன்றது இங்கே ஒரு சிறப்பானது. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தூரில் வந்து அம்பா தம்பதி சமேதராக இருக்காங்க, பரமசிவனும் இருக்கார். அதாகலாம் ஆதி பரமேஸ்வரனும் ஆதி பரமேஸ்வரியுமா இருக்காங்க. மருத்துவமனைக்கு போய் கைவிடப்பட்ட மக்கள் எல்லாம் கூட வந்து அம்பா திருச்சாம்பல் கொடுத்து, நான் காப்பேன்டா, ஆயுள் முழுக்க என்னை மறவாமல் இரு, என்னை சேவிச்சுக்கோ, அவளை உண்மையாக பூஜிக்கணும், நம்பிக்கையாக சேவிக்கணும், நீ இருக்கடியம்மான்னு சொல்லி அவள் காரணியில் சரணாகதியாக ஆகக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவள் எந்த உச்சத்தில் இருக்காலோ அந்த உச்சத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களை உட்கார வச்சுக்கலாம். பிரசவத்துக்கு போகிறோம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், பெட்டில் அட்மிஷன் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை கொடுக்குறோம். போன உடனே சுகப்பிரசவம் ஆகிடுச்சின்னு உடனே எனக்கு ஃபோன் வரும். எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமியை வந்து முதல் நேரடியாக பார்க்கக்கூடாது. நமஸ்காரம். ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் எழுந்துருளிக்கக்கூடிய பரமேஸ்வரி. கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக இந்த அம்பாள் இங்கே சேவிச்சுட்டு இருக்கோம், ஆலய வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் சக்தி ஸ்ரீ சிவசங்கரி அம்மாள். நான் தான் அம்பாளுடைய உபாசகராக இருக்கேன். அம்பாளை வழிபட்டு இருக்கோம். நிறைய பக்தர்களும் வராங்க. இது அருள்வாக்கு குறிமேடை. பக்தர்களும் வந்துட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமையில் வாக்கு மேடை பார்க்குறது உண்டு, அருள்வாக்கு பார்க்குறது உண்டு. நித்தியபடி பூஜைகள் உண்டு. ஆண்டுதோறும் வந்து மகா சிவன்ராத்திரி மயான கொள்ளைன்னு அம்பாளுக்கு ஒரு திருவிழா நடத்துவோம், பிரம்மோற்சவம். அதை தொடர்ந்து சித்திரை பௌர்ணமியில் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் திருவிழா காலமாக ஒரு நாள் பூஜையாக நடத்துவோம். அதை தொடர்ந்து ஆடி திருவிழா, ஆடி முதல் வாரம் செவ்வாய்க்கிழமையில் அம்பாளுக்கு கூழ்வார்த்தல் செய்கிறது உண்டு. அதை தொடர்ந்து நவராத்திரி 10 நாள் உற்சவங்கள் நடக்கும். இதுபோல் அம்பாளுக்கு பெருவிழாக்கள் செய்து நாங்கள் அழகு பார்க்குறது உண்டு. அம்பா வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவ. அம்பாவை வந்து ஒரு 35 ஆண்டு காலமாக ஆலயமாக நிறுவி வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். நம்புறவங்களுக்கும் சரி நம்பாதவங்களுக்கும் சரி திருவடி சிலையாக இருந்தால் கூட பேசும் தெய்வமாக உயிரோட்டமாக இருந்து இங்கே அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். என்ன வரம் யார் வந்து கேட்டாலும் அவரவருடைய கால கர்மாக்கு ஏற்றவாறு வரம் கொடுக்கக்கூடிய வல்லவி இந்த அம்மா. மனுஷாளுடைய நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும், பிள்ளை பேர் இல்லாதவருக்கும், மாங்கல்ய பாக்கியம் இல்லாதவருக்கும், வழக்கு வாதம்னு இருக்கக்கூடியவங்களுக்கும், மனக்குழப்பம், மாளிகை குழப்பம் உள்ளவங்களுக்கும் அம்பா திருச்சாம்பல்ன்றது இங்கே ஒரு சிறப்பானது. அம்பா வந்து அருள்வாக்கு மேடையில் திருச்சாம்பல் கொடுப்பா. பக்தர்களுடைய நம்பிக்கையோட பக்தியோடு வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்காங்க. அதே தருணத்தில் முதல் ஆரம்பத்தில் நாங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மா. இந்த உள்ள ஆலயத்துள்ள வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு எங்கள் குலதெய்வமாக தான் வழிபட்டோம். அதன் பிற்பாடு ஊர் பொதுவுக்கு கோவிலை நிறுவனம் பண்ணிட்டோம், எல்லாருமே வழிபடணும்னு சொல்லி. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆலயத்தூரில் வந்து அம்பா தம்பதி சமேதராக இருக்காங்க, பரமசிவனும் இருக்கார். அதாகலாம் ஆதி பரமேஸ்வரனும் ஆதி பரமேஸ்வரியுமா இருக்காங்க. விநாயகர் முருகர் பிள்ளைகளோடு இருக்கிறாங்க இந்த அம்மா. கூடவே வந்து அந்த அம்மாவுடைய மாரியம்மனுக்கு கடும்பாடி சின்னம்மன்னு சொல்லி மாரியம்மன் ரேணுகா பரமேஸ்வரியும் வைத்து வழிபாடு செய்கிறோம். உற்சவ காலங்களில் உற்சவ மூர்த்தி வச்சு செய்வோம். மூலவருக்கும் அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்கும். பூஜை, கஜ பூஜை, அஸ்வமேத பூஜை எல்லாமே செய்கிறது உண்டு. அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றவாறு அம்பாளுக்கு திருப்பூஜைகள்லாம் ரொம்ப விமர்சையாக செய்வோம். திருவிழா காலங்களில் வருவோருக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் பிரசாதங்கள் செய்து கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து அம்பாளுடைய பெருமையாக அவளுடைய வரலாறு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த ஒரு காரணம்னா, இதுக்கு முன்னாடி இந்த அம்மா தாய் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கே நம்ம ஏரியாவிலேயே ஒரு 2 தெருவு தள்ளி அங்கே ஒரு ஓலை கொட்டைகளை தான் வச்சுருந்தோம். அங்கேருந்து அம்பா புறப்பட்டு, இல்லை எனக்கு இங்கே இட வசதி போகிறல, நான் இன்னொரு இடம் மாற போகிறேன்னு அம்பாளுடைய அருள்வாக்கில் சொன்னதுனால இது வந்து ஒரு கோட்ரஸ்ஸு. இந்த கோட்ரஸில் தான் நாங்கள் முதல் வாங்கிட்டு வந்து அம்பாவை ஸ்தாபிதம் பண்ணோம்.
இது இந்த அம்பாளுடைய வரலாறு சொல்லணும், இவளுடைய பெருமையும் ஐதீகம் சொல்லணும்னா நாள் கணக்கு போதாது. ஆனாலும் வந்து அம்பா என்ன வாக்கு கொடுத்து அந்த இடத்துலேருந்து இங்கே வந்து உட்கார்ந்தாலோ அது அவள் சொன்ன பிரகாரம் இன்ன வரைக்கும் அவள் நடத்திட்டு தான் இருக்கா. எல்லாருக்குமே கஷ்டம் அதாகிலும் வந்து நம்பினவர் நம்பாதவர்னு பூமியில் எல்லாரும் உண்டு, அவரவர் மனசு பொறுத்து, நம்பிக்கையை பொறுத்து. ஆனால் நம்பாதவங்க கூட வந்து என்னென்னவோ செய்கிறாங்களே, இங்கே பூஜை திருவிழா என்னவோ அம்மா வந்து மஞ்சள்லாம் பூசிண்டு மரலாடுறாங்களே அப்படிலாம் வந்து வேடிக்கை பார்க்குறவங்களும் உண்டு. வேடிக்கை பார்த்தவங்களே வியந்து போகக்கூடிய அளவுக்கு அம்மா அவங்களையே கூப்பிட்டு அருள்பாலிச்சு, தாய் இல்லையா, நல்லவங்களுக்கும் தாய் கெட்டவங்களுக்கும் தாயின்ற மாதிரி அம்பா வந்து அவங்களையுமே கூப்பிட்டு அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு சொல்லி, நான் இருக்கேன்டா மகனே, நான் படைச்சவா, உன்னை பெத்தவா, உன்னை வளர்க்குறவோ நான், உன் சூழ்நிலை உன் கால கர்மத்துக்கு நீ இப்படி ஒரு அடிமை தனத்துக்கு போனாலும் உன்னை திருத்தி கொண்டு வருது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அந்த மாதிரி கூடிய மக்களையுமே அம்பா ஆதரித்து அவங்களுக்கு நல்ல வழி காட்டி வழி நடத்துறதும் உண்டு. இவளுடைய பெருமையும் இவளுடைய வரலாறையும் சொல்லணும்னா அது கால நேரங்கள் போதாது. ஐதீகம் எத்தனையோ அதிசயங்கள். மருத்துவமனைக்கு போய் கைவிடப்பட்ட மக்களெல்லாம் கூட வந்து அம்பா திருச்சாம்பல் கொடுத்து, நான் காப்பேன்டா, ஆயுள் முழுக்க என்னை மறவாமல் இரு, என்னை சேவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி எழுப்பி கொண்டாந்து இன்ன வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து அம்பாவை சேவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து கடல் கடந்து தெய்வம் தேடி போனாங்க. அம்பாளுடைய அருள்வாக்கில் உத்தியோக லட்சணங்கள் கொடுத்து அவங்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் ஆண்டுக்கு ஒரு காலம் அம்பாளுடைய பத்திரிக்கை போயிடும். அவங்களும் சில பேர் வருவாங்க, சில பேர் வர முடியாதவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை அம்பாளுடைய திருப்பூஜைக்கு செய்கிறது உண்டு. அதே தருணத்தில் இதே எங்கள் ஏரியாவில் இந்த ஆர்வி நகர் சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் 4 திசைக்கும் 4 அங்காளம்மன் உண்டு. இங்கே வடக்கு தெற்கு மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய 4 திசையிலுமே அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் உண்டு. அந்த ஆலயங்கள்லையும் அற்புதமாக அருமையாக அம்பாளுடைய வழிபாடுகள் நடப்பதுண்டு. அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு அம்பாளுக்கு அழகு பார்த்து திருவிழா காலங்களில் ரொம்ப விமர்சையாக செய்யக்கூடிய எங்களுடைய ஏரியாவில் எங்களுடைய நகர்ப்புறத்தில் அவர்களுடைய ஆலயத்துக்கு அவர்கள் சிறப்பாக செய்கிறது உண்டு. அந்த காலத்தில் வந்து மேல் மலையனூரைத்தான் வந்து அங்காள பரமேஸ்வரியாக ரொம்ப முதன்மையாக கொண்டாடுவாங்க. அது தொடர்ந்து அம்பாளுடைய வழிபாடு அம்பாளுடைய உபாசனை எடுத்தக்கூடிய ஆன்மீக மக்கள் எல்லாம் அன்பர்கள்லாம் வந்து அங்கேருந்து பிடிமண் தீர்த்த குடமெல்லாம் கொண்டு வந்து அவரவர் இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து ஆலயங்களை அமைச்சு அம்பாளை வழிபட்டு சென்னை ஃபுல்லாகவே பெரும்பாலும் வந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயம்னா வீடு இருக்கக்கூடிய இடத்துலையும் வீட்டு உள்ளேயும் சரி, குடும்பம் செய்யக்கூடிய வீட்டு உள்ளேயும் சரி, தெருவாசக்கால் திண்ணையிலையும் சரி, இல்லை அவரவருக்கு இட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆலயங்களை அமைச்சு வழிபாடு செய்கிறதும் சரி, அந்த மாதிரி வச்சு வழிபாடு இது ரொம்ப பெரிய அளவுக்கு இப்போ இந்த கலியுகத்தில் பெரிய அளவுக்கு அம்பாளுடைய திருப்பூஜை தான் முதன்மையாக வளர்ந்துட்டு வருது. அம்பாளை வந்து ரொம்ப சுத்த சிரத்தையோடு அவள் நிறைய அதெல்லாம் எனக்கு இது பண்ணு அது பண்ணுலாம் அவள் எப்பயுமே எந்த கடவுளுமே எதிர்பார்க்காது. அவளை உண்மையாக பூஜிக்கணும், நம்பிக்கையாக சேவிக்கணும். நீ இருக்கடியம்மான்னு சொல்லி அவள் காரணியில் சரணாகதியாக ஆகக்கூடியவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவள் எந்த உச்சத்தில் இருக்காலோ அந்த உச்சத்துக்கு கொண்டு போய் அந்த மக்களை உட்கார வச்சுடுவாள். ஆனால் என்ன ஒன்று, எந்த கடவுளை சேவித்தாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த ஆலயத்துக்கு போனாலும் மனுஷனாக இருக்கணும், நம்பிக்கையோடு பூஜிக்கணும். நீ தர்மமே பண்ணலைன்னா கூட சரி, நீ தர்மம் பண்ணால் உனக்கு புண்ணியம், பண்ணலைனாலும் அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கடவுளை சேவிக்கிற ஒரு வழிபாடில் மானிடர்களுக்கு தலகணங்கள் வரக்கூடாது. இந்த ஆணவம்னு சொல்லுவாங்க, தலகணம். அது வராமல் இருந்ததுன்னா தாய் நேரடியாகவே வந்து காட்சி கொடுப்பான். எல்லாருக்குமே உண்டு. இப்போ நடக்கக்கூடிய இந்த கலியுகத்துக்கு அம்பா அங்காள பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய இந்த ஆதிபராசக்தி தான் ஆட்சி செய்கிறார். எப்பேற்பட்ட பெரிய நஷ்டமோ கஷ்டமோ காற்று மழை புயலோ இப்போ வெள்ளங்கள்லாம் வந்தது, நீரால் ஆபத்து வந்தது, பஞ்சபூதத்தால் கஷ்டங்கள் வரும்னு அன்றைக்கி ஆரடம் படித்தாங்க பெரியவங்க. பஞ்சபூதத்தாலையுமே பூமிக்கு கஷ்டம் வரும் ஆபத்து வரும்னு சொன்னாங்க. அது தொடர்ந்து நமக்கும் வந்துட்டு தானே இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆனாலும் அம்பாவை வந்து அம்மா அடித்தாலும் நீ அணைச்சாலும் நீ, நான் வாழணும்னு நீ நினச்சேன்னா என்னை வாழவை, இல்லைன்னா உன் திருவடியில் சேர்த்துக்கூடின்னு சரணாகதி ஆகிற மக்கள். ஏன்னா கொரோனாவில் வந்தவங்க அத்தனை பேர் நம்ம மாண்டுட்டோம் இல்லையே, எல்லா மக்களும் இருக்கிறாங்களே. அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் என்ன சொன்னாங்க, அங்கத்தை சுற்றி செய்யி, மனசை ஒரு நிலைப்படுத்து, கடவுளை சேவிச்சுக்கொள்ளலாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஒரு 10 வினாடி இருக்கிற இடத்துல நம்ம எங்கே இருக்கிறோமோ, வீட்டில் இருப்போம், ஆஃபீஸில் இருப்போம், வெளியே எங்கன்னா ஒரு உத்தியோகமாக போயிடும், ஒரு 10 வினாடி கடவுளுக்காக நம்ம எத்தனோ விஷயங்களுக்கு நம்ம நேர காலங்களை ஒதுக்குறோம், அதை பெருசாக பார்க்குறோம். அதெல்லாம் பெருசாக 2வது பட்சமாக வச்சுட்டு கடவுளுக்காக, உண்மையான ஒரு கடவுள் தெய்வத்துக்காக
நம்ம ஒரு 10 வினாடி கடவுளை சேவிச்சு, கடவுளே இந்த சாமி அந்த சாமி இந்த பேர் அந்த பேர் சொல்லாமல், கடவுளை இருக்க தானே தெய்வம், பஞ்சபூதங்கள் தானே தெய்வம், மனசாட்சி தானே கடவுள், அதனால் கடவுளை மனசார ஒரு 10 வினாடி இன்றைக்கி நான் போகக்கூடிய விஷயங்களுக்கு எனக்கு உறுதுணையாக நில்லு, எனக்கு காவலாக இரு, நான் என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு எனக்கு தெரியல, நீ என்னை வழி நடத்து அப்படின்னு கடவுளை ஆண்ட எல்லா மக்களுமே ஒரு 10 வினாடி கடவுளை உண்மையாக சேவிச்சு பாருங்கள். அன்ன பொழுது அத்தனையுமே வந்து சிறப்பாக இருக்கும். திருச்சாம்பல், விபூதி பிரசாதம், அதுக்கு இன்னொரு பேர் பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம். இது ஒவ்வொரு ஆலயத்தில் ஒரு முறைகளில் வழிபாடு செய்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுப்பாங்க. சிவ ஆலயத்திலலாம் வந்து சுவாமிக்கு சாத்தின பஞ்சாட்சரத்தை கொடுப்பாங்க. இதுவே நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கே பன்னீர் இலைன்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இலை, அது வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆலயத்துக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இது அந்த காலத்தில் என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு வைத்தியம்னே சொல்லலாம். வழிபாடு வித்தை வைத்தியம்னு சொல்லலாம். மாந்திரிகம் படித்ததுனால அந்த மாந்திரிக கலைக்கு இதெல்லாம் பயன்படும் அப்படின்றதுனால என் குருநாதர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதாகலும் இங்கே அம்பாளுக்கு சாத்தக்கூடிய சாம்பல், திருச்சாம்பல்ன்றது நாங்கள் தயாரிக்கிற ஒரு பொருளே வச்சுப்போம். பசு சாணத்தில் சுத்தமாக வரட்டியாக்கி அந்த வரட்டியில் வந்து சில மூலிகை சாமான்கள், இந்த 10 விதமான பஸ்பன்னு சொல்லுவோம், அந்த பஸ்பங்களை கலந்து அது சிவலிங்கமாக உருப்பிடித்து அது 48 நாள் அம்பாளாண்ட வைத்து பூஜை பண்ணி அதுக்குண்டான மந்திரங்கள் ஜபங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி அந்த சாம்பலை அம்பாளுடைய பிரம்ம கபாலம் சொல்லக்கூடிய வெங்கல பாத்திரம் அதில் அதை நிரப்பி அதை வந்து இங்கே வரக்கூடிய பக்தாளுக்கு அந்த சாம்பலை கொடுக்கறது உண்டு. இங்கே வரக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாருக்குமே, பொதுமக்களுக்கு அனைவருக்குமே கொடுக்கறது உண்டு. இது செய்கிறதுனால என்ன பலன் இருக்குன்றது மக்களாண்டியே அவங்களே ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு பிரசவத்துக்கு போகிறோம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், பெட்டில் அட்மிஷன் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த சாம்பலை கொடுக்குறோம். போன உடனே சுகப்பிரசவம் ஆகிடுச்சின்னு உடனே எனக்கு ஃபோன் வரும், உடனே ஆள் வந்து சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி இந்த உடலில் சரும வியாதிகள் வருது இல்லையா, இப்போ நிறைய இந்த சரும வியாதிகளுக்கு அம்பாளுடைய அபிஷேக தீர்த்தமும் இந்த திருச்சாம்பலும் கொடுக்குறோம். இதை இரவில் உறங்கும் பொழுது இந்த தீர்த்தத்தை மேலே தடவிட்டு அது மேலே இந்த சாம்பலை பூசிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு படுத்துக்கோ, நீ எடுக்கிற மாத்திரை மருந்து நீ எடுக்க வேணாம் நான் சொல்ல மாட்டேன், அது உன்னுடைய மனப்பக்குவம், நீ செய்யலாம். பட்ட காயத்தை மருந்து போட்டு தானே ஆற்றணும், அது இயற்கை ஆகிப்போச்சே இப்போ இருக்கிற கலிகாலத்துக்கு, அதனால் அதையும் நீ சாப்பிட்டுக்கோ, இதையும் நீ நம்பிக்கையோடு செய்துண்டுவான்னு சொல்கிறச்ச அதில் குணமாயிடுச்சுமா பாருங்க, எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டேன் எனக்கு தீரலையே, இதெல்லாம் மறைஞ்சி போச்சு பாருங்கன்னு வந்து அதையும் அடையாளம் காட்டுறது உண்டு. இன்னும் பல உபகரணங்களுக்கு, காரியங்களுக்கு, கடமைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த திருச்சாம்பல் வந்து ஸ்பெஷலாக இங்கே வந்து வரக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அருள்வாக்குன்றது வெள்ளிக்கிழமை ஒரு நாள், அதாவது அதுக்கு முன்னாடி வாரத்தில் 3 நாள் பார்த்துட்டு இருந்தோம், செவ்வாய் வெள்ளி ஞாயிறுன்னு பகல் 12 மணிக்கு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ காலப்போக்கில் நிறைய பூஜைகள்லாம் நான் எடுக்கிறதுனால, உபவாசங்கள் இருக்கிறதுனால வெளி ஊர்களுக்கு இந்த மலையாக இருக்கக்கூடிய காடு வனங்களுக்கெல்லாம் போய் நாங்கள் பூஜை பண்ணுவோம், நதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போகுது. குருநாதருடைய வழிபாடு இதெல்லாம் எங்களுக்கு, அதெல்லாம் நாங்கள் இப்போ செய்கிறதுனால என்னால் தொடர்ந்து அருள்வாக்கு பார்க்க முடியல. அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கம்பல்சரி வந்து ஆலயத்தில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு வழிபாடு செய்கிறது உண்டு. மாலை 6 மணிக்கு விளக்கு வச்ச பிற்பாடு மாலை 6 மணிக்கு மேலே எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை மக்களுக்கும், அது எந்நேரமாக இருந்தாலும் அது 10, 11, 12 சில நேரத்துக்கு விடிய கூட ஆகிடும், அந்த மாதிரிலாம் பார்க்குறது உண்டு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் கம்பல்சரி வர பக்தாலாம் திருப்பி அனுப்ப மாட்டோம். அன்றைக்கி அம்பாவை வர வச்சு அவங்களுடைய குறைவு நிறைவு என்னன்றதை பார்த்து தெரிஞ்சு அதுக்குண்டான வழிபாடுகளை செய்து அனுப்பிச்சிடுறது உண்டு. மேல்மலையனூருக்கு எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலேயே நான் இந்த நாட்டில் மட்டும் சொல்ல, உலகத்துக்கே என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் ஒருக்கான அந்த 4 கிழமெல்லாம் கிடையாது, அமாவாசையில் தான் போகணும், பௌர்ணமியில் தான் போகணும், எந்த நாளுக்கு போனாலும் எந்த கிழமையில் போனாலும் அந்த அம்பாவை போய் ஒருக்கான நின்று தரிசனம் பண்ணி அவள் முகத்தை நல்லா அவள் திருமேனியை பார்த்து பாதத்தை பார்க்கணும். எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமியை வந்து முதல் நேரடியாக பார்க்கக்கூடாது. விநாயகர், முருகர், பெருமாள், ஈஸ்வரன், அம்பா எந்த சுவாமியாக இருந்தாலும் ஒரு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய திருமேனியை முதல் பாதத்தில் பார்க்கணும். பாதத்தில் இருந்து தான் அதுக்கப்புறம் அவள் முகத்தை பார்க்கணும்னு பெரியவங்களுடைய அறிவுரை இதெல்லாம். அது மாதிரி அம்பாவை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு நம்ம வீடு திரும்புறதுக்குள்ளேயே நம்மளுடைய வேதனையும் சோதனையை தீர்க்கக்கூடிய வல்லவி பெருமாட்டி, ரொம்ப பெருமையான தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கலியுகத்து நாயகி ஆதி பரமேஸ்வரி, அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூரில் இருக்கா. அவளை வழிபாடு தொடர்ந்து தான் இங்கே நாங்கள் ஆன்மீக அன்பர்கள்லாம் வந்து இங்கே நம்ம சென்னை சிட்டி இன்னும் நிறைய ஊர்களில் நிறைய இடத்துங்களில்
அங்கேருந்து கொண்டு வந்து தான் இவளை ஸ்தாபிதம் பண்ணி வழிபாடு செய்கிறது உண்டு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12 till May 31st.